ரஜினியை வச்சு அட்லி ஒரு படம் இயக்க போறது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி வந்து ஷாருக்கானே வச்சு ஒரு படம் இயக்க போறதா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்கு பய சொல்லிட்டு போனால அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அட்லி கைவிட்டாரு. அதாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடிச்சு முடிச்ச கோட் படம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 69, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடிக்க போறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அட்லி வந்து அந்த பிளானை கைவிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்லி ரஜினியை சல்மான் கானே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா எடுக்க போறாரா. அண்ட் சல்மான் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலிவுட் படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. கோலிவுட் படம்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில உருவாகிற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோலிவுட் படம்னு சொல்லுவாங்க. ரஜினியுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படம் நடிக்க போறாரு. ஸோ இந்த 2 படம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சல்மான் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து கூலி படம் நடிக்க போறாரு. ஸோ இந்த 2 படத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்லிக்கு அப்புறம் பேன் இந்தியா படத்தில் ஜாயின் ஆகலாம். அப்படி இல்லாட்டி ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலு 2 படம் நடிக்க போறதை நம்ம சேனல்ல அப்டேட் போட்டிருப்போம். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹுகும்னு பேர் வைக்கிறது அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லி இயக்க போற பேன் இந்தியா படத்தை நடிக்கலாம். ஸோ பார்க்கலாம் அந்த படத்தோட அப்டேட் எப்போ வருதுன்னு, அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகிற அப்டேட் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆல்ல போடுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்படிதான் இப்படி எழுதி காமிக்கும். ஸோ நாளைக்கு சந்திக்கலாம், பை பை. நாளைக்கு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன், பை பை, see you.